ஹார்ட் அட்டாக் வராமல் தடுக்க நாம் என்னென்ன செய்யலாம் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம். நெஞ்சு கமறல் நீங்கணும்னா அதிமதுரம் ஒரு துண்டை எடுத்து வாயில் போட்டு நல்லா மெல்லணும். மெல்லிங்கனாலே இந்த நெஞ்சு கமறல் உடனே நல்லா குணமாகி போகும். அதே போல் இதய நோய் உள்ளவங்க டீ வேணும்னு சாப்பிடலாம். எவ்வளோ வேணால் டீ சாப்பிட்டாலும் ஒன்றும் ஆகாது. அதே போல் காப்பி குடிக்கவே கூடாது. இந்த இதய நோய் உள்ளவங்க காப்பி குடிக்கிறத நிறுத்திடுறது ரொம்ப நல்லது. அதே போல் நம்ம மாரடைப்பு வராமல் தடுக்கணும்னா தாண்டிக்காய் பொடி இருக்குது பார்த்தீங்களா, இதை ஒரு 2 சிட்டியை எடுத்து நாக்கில் தடவி வந்தீங்கனாலே உங்களுக்கு அந்த மாரடைப்புலேருந்து நம்மளை காப்பாற்றிக்கும். அதே போல் இதயம் ரொம்ப பலவீனமாக இருக்குது அப்படின்னோம்னா தூதுவளைக்காயை நல்லா மோரில் ஊற வச்சு அதை காய வச்சு வறுத்து அதை நம்ம சாப்பாட்டோடு எடுத்துக்கலாம். அதே போல் நெஞ்சு வலி குணமாகணும்னா தேங்காய் எண்ணெயில் நல்லா கொதிக்க வச்ச தேங்காய் எண்ணெயில் கற்பூரத்தை போட்டு நல்லா மூடி வச்சு அதை எடுத்து நெஞ்சில் தடவி நம்ம மசாஜ் பண்ணோம்னா நல்லா குணமாகும். அதே போல் இரத்த குழாயில் அடைப்பு இருந்ததுன்னா நீங்கள் தினமும், அதாவது டெய்லி 1 கப்பு தயிர் சாப்பிட்டு வந்தீங்கனாலே இந்த இரத்த குழாயில் உள்ள அடைப்பு தானாகவே விலகி போயிடும். அதே போல் நெஞ்சு வலி அடிக்கடி வராமல் இருக்கணும்னா இலந்த பழத்தை நம்ம தேவைப்பட்ட நேரம்லாம் எங்கெங்கே கிடைக்குதோ அப்போல்லாம் வாங்கி சாப்பிட்டு வந்தோம்னா இந்த இலந்த பழம் நெஞ்சு வலியை அடிக்கடி வராமல் தடுத்துக்கும். அதே போல் திடீர்னு நெஞ்சு வலி இருந்ததுன்னா கஸ்தூரி மஞ்சளை ஒரு வெத்தலையில் வச்சு நல்லா மடித்து எடுத்து அதை மென்று நல்லா அசை போட்டு சாப்பிட்டீங்கனாலே இந்த வலி குறைஞ்சி போகும். அதே போல் மார்பு வலி உடனே நிறுத்தணும்னு நினச்சிங்கன்னா, ரொம்ப அடிக்கடி வருதுன்னா திருநூற்று பத்து இலையை தேனில் கலந்து சாப்பிட்டு வாங்க. இந்த மார்பு வலி உடனே நின்று போகும். அதே போல் மார்பு துடிக்கிறது அதிகமாகவும் மார்பு வலி ரொம்ப அதிகமாக இருந்ததுன்னா சந்தனத்தூளை கஷாயம் செஞ்சு அடிக்கடி குடிச்சு வாங்க. உங்களுக்கு இந்த மார்பு துடிப்பு, இந்த மார்பில் வர வலியெல்லாம் நின்று போகும். அதே போல் இதே ரொம்ப பலவீனமாக இருக்குதுன்னு தெரிஞ்சதுன்னா செம்பருத்தி பூ பொடியையும் மருதம்பட்டை பொடியையும் சம அளவு எடுத்து அதை கலந்து பாலில் கலந்து சாப்பிட்டு வாங்க. உங்களுக்கு இந்த இதய பலவீனம் குறைஞ்சி போகும். அதே போல் ஒரு அளவு இல்லாமல் சீரற்ற இதய துடிப்பாக இருந்ததுன்னா கருந்துளசி இலையையும் மருதம்பட்டையும் கலந்து அதை கஷாயம் செஞ்சு சாப்பிடுங்க. இந்த சீரற்ற இதய துடிப்பும் சரியாகும். இஞ்சி துண்டு வெட்டி அதை தேனில் ஊற வச்சு தொடர்ந்து 48 நாள் சாப்பிட்டீங்கனாலே உங்களுக்கு இந்த நெஞ்சு நல்ல வலிமையோட அந்த வலியெல்லாம் வராமல் நல்லா தக்காத்திக்கும். இதெல்லாம் செஞ்சு பலன் பெறணும்னு வேண்டி கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.